இப்போ இதை பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 1% வந்து டவுன் ஆகுதுன்னு வைங்களேன். 1% டவுன் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 6% வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜியில் வெறும் 15,000 வச்சு. அதே மாதிரி உங்களுக்கு ரிஸ்க்கும் பார்த்துட்டிங்கன்னா பெரிய ரிஸ்க் இருக்காது. 2024ஓட லாஸ்ட் நிஃப்டி எக்ஸ்பைரி வந்து முடிஞ்சுது. இது வந்து ஒரு முக்கியமான எக்ஸ்பைரி. ஏன் அப்படின்னா அடுத்த இயர்லேருந்து, அதாவது ஜனவரி 2லேருந்து நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து சேஞ்ச் ஆக போகுது. எவ்வளோ சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னா 25லேருந்து 75 ஆக போகுது. இது வந்து நிறைய பேர் நோட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா நானே வந்து இன்றைக்கி தான் நோட் பண்ணேன். நான் யூஸ் பண்ணுற ப்ரோக்கரில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் நோட் பண்ணேன். நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 25லேருந்து 75 சேஞ்ச் ஆக போகுதுன்னு ஏற்கனவே நியூஸ் தெரியும். ஆனால் அது கொஞ்ச நாள் மறந்து போன மாதிரி இருந்தது. இப்போ என்னாச்சு அப்படின்னா டிசம்பர் முடிஞ்சுது. அதாவது 2024 டிசம்பர் முடிஞ்சுது. ஜனவரியிலிருந்து நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 25லேருந்து 75 ஆக போகுது. அதே மாதிரி சென்செக்ஸோட லாட் சைஸும் சேஞ்ச் ஆக போகுது. இது வந்து எப்படி இம்பேக்ட் ஆக போகுது, அதே மாதிரி அதோட மார்ஜின் அமௌண்ட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது. இதனால என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா மார்ஜின் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிறனால சின்ன சின்ன ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் இருப்பாங்க. ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் என்ன ஆவாங்க அப்படின்னா அவங்களாம் வெளியே போயிடுவாங்க. அது எப்படின்னு பார்ப்போம். இந்த ஸ்க்ரீனை பாருங்கள். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து சென்சிபிளில் இருக்கேன். சென்சிபிளில் ஸ்ட்ராட்டஜி பில்டர் போய்க்கலாம். நீங்கள் வந்து சென்சிபிள் யூஸ் பண்ண கற்றுக்குங்க. ஒருவேளை சென்சிபிள் பற்றின ஃபுல் டுட்டோரியல் வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபுல் டுட்டோரியல் போட ட்ரை பண்ணுறேன். இப்போது நிஃப்டியோட பார்த்துக்கலாம். இப்போது இன்னத்தோட எக்ஸ்பைரி இருக்குது. நம்ம இன்னத்தோட எக்ஸ்பைரிக்கும் அடுத்த எக்ஸ்பைரிக்கும் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து ஒரு லாட் வந்து செல் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே போட்டிருக்காங்க எவ்வளோ வேணும் அப்படின்னா 53,900 இருந்தால் போதும். 25 குவான்டிட்டி செல் பண்ணால் ஓகேவா. இப்போ அதுவே வந்து உங்களுக்கு ஜனவரி 2 செல் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1.86 லேக் வேணும். அதாவது 1,86,000 வேணும். இருந்தால் தான் வந்து நீங்கள் ஒரு லாட்டே செல் பண்ண முடியும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா சின்ன சின்ன ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாம் வந்து வெளியே போயிடுவாங்க. அவங்க ஏதாச்சும் ரேஷியோ பண்ணுற மாதிரி இருந்தாலும் அவங்களால அந்த ரேஷியோ ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் போட முடியாது. ஆப்ஷன் செல்லிங் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரேஷியோலாம் பண்ணுவாங்க. அது மாதிரி ரேஷியோ ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஒரு ஃபேமஸான ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நியூஸுக்கு வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். முதல்ல வந்து எவ்வளோ அமௌண்ட் தேவை, இப்போ வந்து எவ்வளோ அமௌண்ட் தேவை அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்பைரிக்கு வச்சுக்குவோம். இது வந்து ஒரு ஃபேமஸான நியூஸ் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு லாட்டை வந்து செல் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி 2 லாட்டை வந்து பை பண்ணிடுவாங்க. இதோட பேஎஃப் வந்து இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைட் போச்சு அப்படின்னா லாஸ் ஆகாது. அதுவே வந்து உங்களுக்கு ஏற்ற சைட் போச்சு அப்படின்னா ப்ராஃபிட் வரும். அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் இருக்கும். நடுவில் மட்டும் லாஸ் காட்டும். இதுவே வந்து இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா ஃபண்ட்ஸ் நீடட் வந்து 128 காட்டுது. ஏன் அப்படின்னா இது வந்து ப்ரீமியம் எல்லாமே டீகே ஆயிடுச்சு. அதனால் 128 காட்டுது. இதுவே வந்து நம்ம இப்போது 2 ஜானுக்கு பார்ப்போம். ஒரு லாட் செல் பண்ணுறேன். 153 ஒரு லாட் செல் பண்ணுறேன். அதுக்கு அப்படியே டிவைடட் பை 2 என்னது 75 ஆகும். 2 லாட் வந்து பை பண்ணுறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இங்கே எவ்வளோ தேவை, 39,000 தேவை. அதாவது 39,000 தேவை. இதுவே வந்து 25 குவான்டிட்டியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இங்கே 25 பை பண்ணியிருப்பீங்க. அங்கே வெறும் 50 தான். இதுவே வந்து 25 குவான்டிட்டியாக இருந்தது அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இங்கே வந்து 25 செல் பண்ணியிருப்பீங்க. அங்கே வந்து 50 பை பண்ணியிருப்பீங்க. அப்போ சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து இது மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இப்போ என்ன அப்படின்னா நார்மலாகவே 39,000 இருந்தால் தான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த எக்ஸாம்பிள் அப்படியே சென்செக்ஸுக்கு காட்டுறேன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரேடு இதே மாதிரி ட்ரேடு சென்செக்ஸ் காட்டுறேன். சென்செக்ஸ் வந்து இன்னும் லாட் சைஸ் சேஞ்ச் ஆகலை. நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து லாட் சைஸ் சேஞ்ச் ஆக போகுது. அதனால் இப்போ பாருங்கள் சென்செக்ஸுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. இது 27 டிசம்பர். ஒரு லாட் சைஸோட வேல்யூ என்ன, 10 குவான்டிட்டி தான் வந்து ஒரு லாட் சைஸோட வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் 200 ருபீஸ் இருக்க ஒரு லாட் வந்து செல் பண்ணுறேன் 200 அதில் அப்படியே வந்து பாதி எவ்வளோ அப்படின்னா 100 வந்து 2 பை பண்ணுறேன். பை பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே எனக்கு மார்ஜின் அமௌண்ட் வந்து எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா வெறும்
15,500 தான் வந்து தேவைப்படாது. அதாவது வெறும் 15,500 இருந்தால் நான் வந்து இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட பே ஆஃப் சார்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ இதை பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 1% வந்து டவுன் ஆகுதுன்னு வைங்களேன். 1% டவுன் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 6% வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜியில் வெறும் 15,000 வச்சு. அதே மாதிரி உங்களுக்கு ரிஸ்க்கும் பார்த்துட்டிங்கன்னா பெரிய ரிஸ்க் இருக்காது. அடுத்த எக்ஸ்பைரிக்கு வந்து பார்ப்போம். 10 ஜான் எடுத்துக்குவோம். 10 ஜான் இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து தோராயமாக ஒரு 1000 ரூபாய் இருக்கிற ப்ரீமியம் வந்து செல் பண்ணுறோம். 20 குவான்டிட்டி இருக்குது. அதே மாதிரி 1000 ரூபாயில் பாதி எவ்வளோ? 500 ரூபா. 500 ரூபா இருக்கிறது எங்கே இருக்குது? 500 ரூபா 2 லாட் வந்து பை பண்ணுறோம். இதுக்கு கிட்டத்தட்ட 34,000 ரூபா தேவைப்படுது. அதுக்கு கிட்டத்தட்ட 15,000 ரூபா தான் தேவைப்படுது. இது மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து பில்ட் பண்ணலாம். இப்போ லாட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனனால நீங்கள் மினிமம் வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் வந்து ஆப்ஷன் செல்லிங்குள்ளே வர மாதிரி ஆகி போயிடுச்சு. இதுதான் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. நீங்கள் வந்து அதுவே வந்து நீங்கள் வந்து ஆப்ஷன் பையர் இதனால் எனக்கு என்ன பிரச்சனையாக போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆப்ஷன் பையருக்கும் பிரச்சனை இருக்குது. ஏன் அப்படின்னா முதல்ல வந்து இதனால் ஆப்ஷன் பையருக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நியர் தி இன் தி மணியில் வந்து பை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே வச்சுங்க, நிஃப்டியோடது இருக்குதுன்னு வைங்களேன். நிஃப்டியோடது இருக்குது. அடுத்த ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டியோடது இருக்குது. அடுத்த எக்ஸ்பைரிக்கே பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட கேபிட்டல் வெறும் 5,000 ரூபா தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நியர் தி மணியில் வந்து பை பண்ண ஆரம்பிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 65 ரூபா குவான்டிட்டி இருக்கா? இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 4,800 ரூபா. இதுக்கு வந்து 4,800 ரூபா காசு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இதை பை பண்ணிக்கலாம். ஆனால் 75 குவான்டிட்டி தான் பை பண்ணணும். இதுவே வந்து 97 நீங்கள் 100 இதுவே வந்து 100 ப்ரைஸ் இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு இதுவே வந்து லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் வந்து 100 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 8,000 ரூபா தேவைப்படும். இதுவே வந்து 25 குவான்டிட்டியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்பட்டிருக்கும் அப்படின்னா 116. இப்போ இதுக்கு எவ்வளோ தேவைப்படுது? 8,700 ரூபா தேவைப்படுது. இது அப்படியே டிவைடட் பை 3 போட்டால் தெரியும். இது அப்படியே டிவைடட் பை 3 போட்டால் உங்களுக்கு கிட்டத்தட்ட 3,000 ரூபா இருந்தால் லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் 100 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நீங்கள் வாங்க முடியும். இதில் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதில் தான் வந்து பெரிய டிஃப்ரென்ஸே இருக்குது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்கள் சைடு மூவ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி வரும். டெல்டா வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தீட்டா வேல்யூன்னு சொல்லுவாங்க. இதோட தீட்டா வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். அவுட் ஆஃப் தி மணி போக போக அதோட தீட்டா வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதெல்லாம் தான் வந்து பெரிய பிரச்சனையாக அமையும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ரீக் சார்ட் போட்டிங்கன்னா தெரியும். தீட்டா வேல்யூ வந்து 960 அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ஒன்றுமே பண்ணாமல் நாளைக்கு மார்க்கெட் அங்கேயே இருந்தது அப்படின்னா 960 ரூபா வந்து நீங்கள் லாஸ் பண்ணுவீங்க. இதுவே வந்து இது வந்து 75 குவான்டிட்டிக்கு 960 டிவைடட் பை 3 போட்டால் நீங்கள் வெறும் 320 ரூபா வந்து தான் லாஸ் பண்ணுவீங்க. அங்கே வந்து 960 ரூபா வந்து லாஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் தான் வந்து லாட் சைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது. ஆனால் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து இன்னொரு அட்வான்டேஜ் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா லாட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்க்ரீஸ் ஆனனால ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாம் வந்து தள்ளி வாங்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். தள்ளி வாங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவுட் ஆஃப் தி மணியில் இருக்க ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா அதோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால அதோட ப்ரீமியமும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவுட் ஆஃப் தி மணியில் ப்ளே பண்ணுறவங்களுக்கு. ஏற்கனவே வந்து அப்படி தான் இருக்குது. போன எக்ஸ்பைரிக்கு முந்தின எக்ஸ்பைரி பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் இருந்தது. ப்ரீமியம் எல்லாம் ரொம்பவே அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. இந்த எக்ஸ்பைரி வந்து கம்மியாக இருந்தது. ஒருவேளை அடுத்த எக்ஸ்பைரிலேருந்து அப்படி மாறுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தால் நீங்கள் என்னென்ன சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.